ராசிக்கு 7வது வீடு துலாம் ராசி. இந்த சனி பகவானுடைய வீட்டில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்கு. 2018 2017 நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசியல் பிரவேசம், அரசியலில் நல்ல உச்ச நிலையில் உள்ளக்கூடிய ஒரு பதவி, அற்புதமான நேரம் வரப்போகுது. மண்ணு மாலை மாளிகை வண்டி வாகனத்தோட வாழக்கூடிய ஒரு தன்மை சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு பலம் தரப்போறாரு. ஆனால் இருந்தால் உங்கள் மனைவி செஞ்ச புண்ணியம் தான் உங்களை இன்னைக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கும். நீங்கள் தப்பான எண்ணம் தப்பான கோலத்தில் போனால் அந்த மனைவி இருந்து அதை அனுசரித்து வாழ்ந்த புண்ணியவதி துலாம் ராசிக்காரருடைய மனைவி. இனிமேட்டும் தப்பான தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு மண்ணோ பெண்ணோ பொண்ணு மேல ஆசை வச்சிங்கன்னா உங்களுக்கு 6வது வீடு சனி பகவான் தண்டனை உண்டு. வெளிநாடு வெளிதேசம் பிரவேசமோ இல்லை வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு பிஸ்னஸோ இல்லை வெளிநாட்டிலேயே பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 உண்டு. சிவாய நம. பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் மீது வைத்தவருக்கும் அடியேன், முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 சனிப்பெயர்ச்சி, நாட்டுடைய நடப்பு, 12 ராசிக்காரர்களுடைய பலன் பலவீனங்கள். முதல்ல நாட்டு நடப்ப சொல்கிறேன். 2025 சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சிக்கிறாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குருங்கெட்டாவே கல்வி, குருங்கெட்டாவே உச்சநிலை, குருங்கெட்டாவே மகான். குருன்னு சொன்னால் ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அதிவீர சக்தி வாய்ந்த ஒரு குரு பலன் உடையும். அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது. அந்த ராகு கிரகம் இருக்கிற வீட்டில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சிக்கிறாரு. சனீஸ்வர பகவான் 2025 மீன ராசியில் பெயர்ச்சிக்கிறாரு. மீன ராசியில் பெயர்ச்சிக்கிறனால 2025 நம்ம நாட்டோடைய நடப்பு, தமிழ்நாட்டோடைய நடப்பு எப்படி இருக்குன்னு கேட்கறத சொல்கிறேன். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருக்குது. அந்த பலமாக இருக்கிற வீட்டில் 3வது ஆளாக சனி பகவான் பெயர்ச்சிக்கிறாரு. 2025 குரு பகவான் சொல்லக்கூட்டவே ஞானம், தெய்வ பலன், அறிவு, உயர்ந்த நிலை, ஒரு வீடு பிரகாசமாகிறதுக்கு இருளை நீக்கி பிரகாசத்துக்கு அதிபதி குரு பகவான். அந்த வீட்டில் ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அப்போ இந்த ராகு பகவான் இருக்கிற வீட்டில் சனி பகவான் சொல்லக்கூடிய உச்ச நிலை இருக்க வேண்டிய சனி பகவான் பெயர்ச்சிக்கிறனால திடீர்னு தனவரவு ஒரு சில ராசிகளுக்கு. சாதாரண அடிப்படை தொண்டனாக இருக்கிறவன் உச்ச நிலையில் அரசியலில் பிரவேசமாகலாம். சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ காய்கறி பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து உச்ச நிலைக்கு தனவரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. காரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை, அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதே ஜாதகத்தில் உல்டாவாக போகக்கூடிய பல ராசிகள் இருக்குது. அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன், அரசியலில் மூத்த அரசியல்வாதிகள், அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள், ஒரு குறிப்பிட்ட வயசு 70 வயசு 65 வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது. கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதே சொல்லப்போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி ஆகாது. அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு 2025 சனிப்பெயர்ச்சி ஆகாது. பல சாந்திகளை, பல வழிமுறைகளை வழிபாடை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ராசிக்கு 7வது வீடு துலாம் ராசி. நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய ராசி, அன்புக்கும் பண்புக்கும் ஆள்படக்கூடிய ராசி. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவானுடைய பெயர்ச்சி.
6, 8, 10, 12 பொதுவாகவே துர்ஸ்தானம்தான். ஆனால் இருந்தாலும் பெயர்ச்சி இப்போ தான் ஆயிருக்கு. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பட்ட துன்பத்துக்கெல்லாம் பிராயத்தை சொல்ல முடியாது. பல இழப்புகள், பல வம்பு தும்பு வழக்குகள், வீணான விவாதங்கள், பல தொந்தரவுகளை அடைஞ்ச துலாம் ராசிக்கு சனி பகவான் 6வது வீட்டில் பெயர்ச்சி இருக்கிறனால இந்த சனி பகவானுடைய வீட்டில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்குது. சித்திர நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். அப்போ இந்த ஜாதகத்தில் செவ்வாய், ராகு, குரு 3 பேருமே 2025 பலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ராசிக்கு 6வது வீடு மீன ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானுன்னு ஒரு கிரகம் இருக்குது. சொல்லப்போனால் செவ்வாயோடைய பலமும் உங்களுக்கு இருக்குது. அட்வொகேட் நிறைய நீங்கள் தான் இருப்பீங்க. நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பீங்க. இந்த தன்மை எல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. 2018 2017லேருந்தே நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசியல் பிரவேசம், அரசியலில் நல்ல உச்ச நிலையில் உள்ளக்கூடிய ஒரு பதவி, அற்புதமான நேரம் வரப்போகுது. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பலனாக இருக்கார். ராகு பகவான் பலனாக இருக்கிறனால பூர்வீக சொத்து, முன்னோர் சொத்து ஒன்று நீங்கள் விற்கக்கூடிய தன்மைகளும் வரலாம். அப்படியாப்பட்ட ஒரு நேரங்காலங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமே தான் உங்களுக்கு யோகம். மண், மாலை, மாளிகை, வண்டி, வாகனத்தோடு வாழக்கூடிய ஒரு தன்மை சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு பலன் தரப்போகிறாரு. அரசனை போல வாழ போகிறீங்க, அகமகிழ்ந்து வாழுவீங்க. ஆனால் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு மனைவிக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை முறையான பக்குவங்களை அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஷார்ட் அவுட் பண்ணி விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை நல்ல அற்புதமாக வாழக்கூடிய தருணம் உண்டு. ஏன்னா உங்கள் ராசியில் சனி பயிற்சி தான் உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஹைலைட்டு. 6ஆம் வீடு கேட்குறது ஒரு யோகமான வீடு தான். இடம், பொருள், ஏவல், இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகத்தோடைய அமைப்பு பிரதிபலிக்கும். குருவுடைய வீட்டில் இருக்குது. படிக்கிற பிள்ளைங்க தான் யோகமாக இருப்பாங்க. ஏன்னா குரு பகவான் வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாரு. வெளிநாடு, வெளிதேசம் பிரவேசமோ, இல்லை வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு பிஸ்னஸோ, இல்லை வெளிநாட்டிலேயே பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 உண்டு. துலாம் ராசிக்காரங்களுக்கு நேர் எதிர் வீடு ரிஷபராசி. ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கிறனால பில்லி சூனிய ஏவலே இனிமே உங்களை ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரியான ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு. துலாம் ராசிக்கு நேர் வீடு ரிஷபராசியில் குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால உங்கள் தரம் உயரப்போகுது. அகமகிழ்ந்து வாழ போகிறீங்க, அரசனை போல வாழ போகிறீங்க. அந்த மாதிரியான நேரங்காலங்கள் துலாம் ராசிக்கு உண்டு. பட்ட துன்பம் விலகி போச்சு. பாலகனுக்கு உத்தரத்தில் குரு உதயமாச்சு. நீங்கள் தொட்டது விளங்க போது உங்கள் குலம் தலைக்க போகுது. உங்கள் பிள்ளைங்களோட அரவணைச்சு அன்பா பண்பா இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் நல்லாயிருக்கும். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி செஞ்ச புண்ணியந்தான் உங்களை இன்றைக்கி காப்பாற்றிக்கிட்டு இருக்கும். நீங்கள் தப்பான எண்ணம், தப்பான கோலத்தில் போனால் அந்த மனைவி இருந்து அதை அனுசரித்து வாழ்ந்த புண்ணியவதி துலாம் ராசிக்காரருடைய மனைவி. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானால் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புடவை எடுத்து கொடுங்க. நகை நட்டு வாங்குறதுலையோ வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் வாங்கி கொடுங்க. பாதி பேர் துலாம் ராசியில் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு. இது விதி. இனிமே வருங்காலங்கள் சேர்ந்து அகமகிழ்ந்து அன்போடு வாழ்ந்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் யோகம். ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி இருந்தாலும் சனி பகவான் வீட்டில் குரு பகவானுடைய வீட்டில் தான் பிரகாசிக்குது. நல்ல நேரம் வருது. மனைவியை நேசிங்க, தான் தாய் தகப்பனை நினைங்க, உற்றார் சுற்றாரை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான நேரங்காலங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. நேரங்காலம் நல்ல நேரமாக இருக்குது. புத்தியை கடன் கொடுத்துடாதீங்க.
தேவையில்லாத தப்பான தொடர்புகள் இருந்திருந்தால் அதை விட்டுருங்க. இனிமேட்டும் தப்பான தொடர்பு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு மண்ணோ பெண்ணோ பொண்ணு மேலே ஆசை வச்சிங்கன்னா, உங்களுக்கு 6வது வீடு சனி பகவான், தண்டனை உறுதி. நோய் வரும், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், கீழே மேலே விழுந்து கை கால் கிராட்ச் ஆகும். அதனால் இந்த காலோ கையோ எலும்போ உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய நேரம் இந்த 2025. புத்திசாலித்தனமாக இறைவனை வழிபாட்டை பண்ணி தானம் கொடுங்க, தவம் பண்ணுங்க, பல கோயில் தீர்த்த யாத்திரைகள் போங்க, ஆன்மீக சொற்பொழிவு கேளுங்க, ஆன்மீக ஸ்பீச் கேளுங்க. கணவன் மனைவி 2 பேரும் கைகோர்த்து இருந்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களை மாதிரி சூப்பர் ஜாதகம் எதுவுமே கிடையாது. நல்ல நேரம் இருக்குது, யோகமான நேரம், நல்லா இருங்க.